கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஜுன்னதுரை புளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சனி வக்கர பலன் 2025 கடகம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசரிடம் ஆணி மாதம் 29ஆம் நாள் சனி பகவான் மீன ராசியிலிருந்து வக்ரகதியில செஞ்சரிக்க போகிறார். எது வரைக்கும் அப்படின்னா கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வரை, அதாவது ஜூலை மாசம் 13ஆம் தேதியிலிருந்து 2025 ஜூலை 13லிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்க போகிறார். இதனால கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நடக்கக்கூடிய நன்மையான பலன்கள் என்ன, தீயமான பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், இதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படிங்கிறது அதாவது சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வக்ரகதியில சஞ்சரிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த வக்ர காலங்கிறது. அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவரு சனி பகவான் இருக்கிற ராசியிலிருந்து 5ஆம் இடம், 5வது ராசி, 6, 7, 8, 9 இந்த ராசி கட்டங்களில் சஞ்சரிக்கும் பொழுது சூரியன் சனி பகவான் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து இந்த 5, 6, 7, 8, 9ல சஞ்சரிக்கக்கூடிய காலம் வக்கர காலமாக சனிக்கு சொல்லப்படுகிறது. இந்த பொதுவாக வக்கரம் அப்படின்னா உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமான நீச்ச பலனை செய்யும், நீச்சமான கிரகம் வக்கரமான உச்ச பலனை செய்யும். ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் பலன் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்று தன்னுடைய காரகத்துவ பலன் அனுசரித்து பலன் கொடுக்கும், அடுத்ததா 50%, அடுத்ததா பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதிபத்திய பலன்களை அனுசரித்து பலன் கொடுக்கும். காரகத்துவ பலனும் ஆதிபத்திய பலன்களும் சேர்ந்து தான் செய்யும். அதாவது எந்த வீட்டுக்கு அதிபதி தான் எந்த வீட்டில் இருக்கும் இந்த பலனும் தன்னுடைய காரகத்துவ பலன் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்து தான் செய்யும். இப்போ வக்கர காலத்தில் வக்கரம் ஒரு கிரகம் வருது அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரகத்துவ பலனை விட ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்யும். தான் எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கும் இந்த பலனை தான் நடக்கும், தன்னுடைய காரகத்துவ பலன்கள் பெருசாக நடக்காது அப்படிங்கிறதான் வக்கரகதியில சஞ்சரிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா பாவகிரகம், அதாவது ராகு, கேது, சனி இந்த மாதிரியான பாவகிரகம், ராகு எப்பவுமே வக்கரகதியில தான் சஞ்சரிப்பார். சனி, செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் வக்கரம் அடையும் பொழுது நன்மையான பலன்களை செய்யும். ஏன்னா தன்னுடைய பாவத்துவம் பலன்களுடைய தாக்கம் குறையும். அப்ப சுபகிரகம் வக்கரமானா தன்னுடைய சுபத்துவம் குறைஞ்சிரும், பாவகிரகம் வக்கரமானா பாவத்துவம் குறையும். அப்ப வக்கரம் அப்படிங்கிறது தன்னுடைய காரகத்துவ பலன்களை இழக்க செய்து ஆதிபத்திய பலன்களை விசேஷமாக செய்யும். சனியோட காரகத்துவ பலன்கள் என்ன, சனி கடுமையா உழைக்க வச்சு கம்மியா சம்பளம் கொடுக்கறது, அதே போல பாத்தீங்கன்னா வலி வேதனைகளை சொல்லக்கூடியது, அதே தடை தாமதம் இழுபறி, மற்றவங்கள்ட்ட ஏமாந்து போறது, இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம். இப்போ இந்த ஆயுள் இந்த மாதிரி ஆயுள் இறப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம். அப்ப இந்த காரகத்துவ பலன்கள் பெருசா நடக்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய வக்கர காலங்களுடைய நடக்கக்கூடிய பலன். இப்ப கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி, 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 7ஆம் இடங்கிறது என்ன, கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். 7, 9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ அப்பெல்லாம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே போல 9ஆம் இடங்கிறது என்ன, தந்தை ஸ்தானம், பாக்கியம், தொலைதூர பயணம், அதே போல பார்த்தீங்கன்னா உயர்கல்வி ஸ்தானம். உண்மையிலேயே கடகராசிக்கு பாக்கிய சனி, அஷ்டம சனி முடிஞ்சு, அஷ்டம சனி இப்பதான் முடிஞ்சது இல்லையா, இப்போ அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கிய சனி எப்படி வேலை செய்யும்னா இந்த வக்கர காலங்களில் தான் பாக்கிய சனியை கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வேலை செய்ய போறார். அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கிய சனியா சஞ்சரிக்கிறார்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். குழந்தை பிறப்பு, அதாவது கருவுண்டாகக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்திலே அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணை, அவங்க வாழ்க்கை துணை வழியாக உதவிகள் செய்யும். ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா அவங்க வாழ்க்கை துணை வழியாக அவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. பிரிஞ்சு இருந்தவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. அஷ்டம சனியை பிரிச்சு வச்சதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு தொழில், பார்ட்னர் வச்சு தொழில் செஞ்சு பார்ட்னர் ஏமாத்திட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களே, அப்பெல்லாம் அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய டைம். அதாவது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையோ பார்ட்னரோ இப்போ உங்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவர்களுடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதனால ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. 7, 9 சம்பந்தப்படும் பொழுது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத லாபம், இந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பும் நடைபெறும்.
8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அஷ்டமாதிபதி போய் 9ல இருக்காருன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தந்தையிடம் ஒரு சில வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சி கைகூடும். ஆனால் அது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக படித்து பார்த்துட்டு போகணும். இல்லைன்னா ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் தடை இருந்ததெல்லாம் இப்போ நீங்கி அந்த தடை கல்விக்கான எங்கே சீட்டு கிடைக்கல அதெல்லாம் சீட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு, அதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் இந்த சக்கர காலங்களில். மற்றபடி பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி, அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய சனி, அப்போ பாக்கிய சனியாக செயல்படக்கூடிய காலம் இந்த வக்ர காலம் தான் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தமான முயற்சி, குழந்தை பிறப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலிலே வெற்றி, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, எதிர்பாராத லாபம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி வக்ர காலங்களில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பாக நடக்கும். இந்த ஆடி மாதம் 29லேருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை, ஜூலை 13லேருந்து நவம்பர் 28 வரை. ஆக இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ அஷ்டமாதிபதியும் அவர் தான் 9ல் இருக்கார் இல்லையா? அப்போ சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் சிவன் கோயிலில் போய் விளக்கு போடலாம். அதே போல் விநாயகருக்கு வழிபாடு செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு, எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு, அதே போல் ஐயப்பன் வழிபாடு, இதில் ஏதாவது ஒரு வழிபாடு செஞ்சாலும் சனி உங்களுக்கு முழுமையான பாசிட்டிவ் கிரகமா. ஏன்னா காரகத்துவ பலனை இழந்து ஆதிபத்திய பலனை செய்ய போறார். பாக்கிய சனியா அந்த வக்கர காலங்களில் கடகராசிக்கு வேலை செய்ய போறார். அதனால மிக பாக்கியங்கள், சனியால பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்கர காலம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.